இல்லை வந்து ஒரு மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மாநிலத்தில் ஆட்சி மாற்றம்னா திமுக எதிர்க்கிறது தான் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற விஷயம். அப்போ அதை தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அடுத்த கட்டத்தில் யார் இருக்கா உங்களுக்கு? எதிர்கட்சி யார் இருக்கா? இல்லை இப்போ அவங்க தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்களே, பலவீனமான கட்சியாக இருக்காங்க. அவங்களையும் இப்போ பலவீனமான கட்சின்னு இவர் சொல்கிறாங்க. அதுவும் கணிசமான சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க. கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சி, 20% வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சி. அவங்க வலுவான கூட்டணி அமைச்சாங்கன்னா அவங்களும் வெற்றி வாய்ப்புகளுக்கு இருக்கு இல்லையா? அப்போ அதையும் விமர்சனம் பண்ணணும்ல. அதை விமர்சனம் பண்ண மாட்டேன், திமுக மட்டும் விமர்சனம் பண்ணுவேன். இப்போ இந்த 5 வருஷத்தில் நடந்த பிரச்சனை தான் சார் நான் பேசுகிறேன். இந்த 4.5 வருஷத்தில் அவங்க வந்து சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. பகுதிக்கு போனால் பல பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைக்கு காரணம் இன்றைக்கு ஆட்சியாளர்கள். அவங்கள விமர்சனம் பண்ணுறேன். இதை தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணி இதை தான் அடிக்கிறாரு. சப்போஸ் ஒருவேளை அவர் அதிமுக ஆளுங்கட்சி இருக்கும்போது கட்சி துவங்கிறதா நிச்சயமாக இல்லை, விமர்சனம் அரசாங்கத்தின் மீது வைப்பது என்பது யாருக்குமே வந்து இது இல்லை, மாற்று கருத்து கிடையாது. வைக்கலாம், எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. தமிழ்நாட்டினுடைய ஒரு வாக்காளராக, ஒரு கட்சியினுடைய தலைவராக அரசாங்கத்தின் மீது உள்ள குறைகளை சுட்டி காட்டுவதற்கு, அரசாங்கம் சொன்ன வாக்குறுதிகளை மீறியிருக்காங்க, நிறைவேற்றாமல் இருக்கிறாங்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் அதே வேளையில் இன்று எதிர்கட்சியாக இருக்கோ நாளைக்கு ஆளுங்கட்சியாக வரணும்னு நினச்சி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா? அதையும் விமர்சனம் பண்ணணும் இல்லையா? அந்த கட்சி விமர்சனம் பண்ணணும்ல. அதை விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாருங்கிறதான இப்போ நோக்கமே.